ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொரியன் அனிமேட்டட் சீரீஸான சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈவன் இந்த எபிசோட் கூட நார்மலாக போகாது அண்ட் நிறைய விஷயங்களை நமக்கு ஹிடன் டீட்டெயில்ஸாக காமிச்சிருப்பாங்க. ஸ்டோரியில் இருக்கிறத நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 7. ஹண்டர் அசோசியேஷனோட சர்வைலன்ஸ் டீமை காமிக்கிறாங்க. ஒரு சி ரேங்க் ரைட்ல 6 பேர் இறந்துட்டாங்க. ஒரு டி ரேங்கரோ இ ரேங்கரோ மட்டும் தான் மிச்சம் இருக்காங்கன்னு சொல்லுவோம். எப்பவும் நடக்கிறது தானே, இதை எதுக்கு மணக்கிட்டு வந்து ரிப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஓன்சோல் கேட்கறான். ஆக்சுவலி இதுல சர்வைவ் ஆன அந்த இ ரேங்கர் அவன் அந்த டபுள் கோஸ்ட்ல சர்வைவ் பண்ணுவான்னு சொல்லுவோம். இந்த ஓஜின் செல் வந்து நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்திருப்பான். சோ அதை வச்சு அவனுக்கு ஞாபகம் இருக்கு, பிரச்சனையே இறந்து போன அந்த ஹாங்டோஸோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்லவும் ஓஜின் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிறான். என்ன பிரதர், ஃப்ரைட் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, எதுவும் விசேஷமா நம்ம ஹீரோ சிஸ்டர் கேட்கவும் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில் ஃபீஸ் எல்லாத்தையுமே பே பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். எப்போ நீ ரைடுக்கு போனா அடிபட்டு தான் வருவ, உனக்கு இந்த தடவை எதுவாகலவன் கூட வந்தவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கானவங்களான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு தான் நானும் நினைச்சேன். பட் என்ன விடவும் வீக்கா தான் இருந்தாங்க. பழைய நானா இருந்தா எஸ்கேப் ஆகணும்னு தான் யோசிச்சிருப்பேன். ஸ்ட்ராங் ஆனதுல நான் தைரியம் ஆயிட்டேன் நம்ம அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கோம். என்ன ஏதோ சீரியஸா யோசிச்சிருக்க நம்ம சிஸ்டர் கேட்கவும் கடையில சில்லறையை கரெக்டா வாங்கணும்னு யோசிக்க நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அதுக்கேண்டா மூஞ்ச இவ்வளவு சீரியஸா வச்சிருக்கா அப்படின்னு பா சொல்றா. நம்ம ஹீரோனோட பீரை குடிக்கவும் ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் டிடெக்டட் அப்படின்னு நம்ம ஹீரோட பாடி ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் ஆகுது. ஆல்கஹாலோட எஃபெக்டிவ் பாய்சன் தாங்கிறதுனால அது நம்ம ஹீரோட பாடி ஆட்டோமேட்டிக்கா சரி பண்ணுது. என்ன எந்திரிச்சு போற பேலன்ஸ் சிக்கனை நானே சாப்பிடுவான்னு கேட்கவும் குண்டாயிட்டு அப்புறம் ஏன்ட்ட வந்து அழுதுட்டு நிக்காதான்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். எத்தனை தடவை நம்ம ஹீரோ பீரை குடிச்சாலும் அவன் பாடி அதை சரி பண்ணிட்டே இருக்கு. ஓ ஆமால, ஹெல்த் அண்ட் லாங்லிவிட்டி அந்த டபுள் டஞ்சன் குவெஸ்ட்ல எனக்கு இந்த ஸ்கில் கிடைச்சது, அதனாலதான் துண்டா போன என் கையும் காலும் கூட ரீஜெனரேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். பிரதர் ஜின்ஹோன் யாரோ உனக்கு கால் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும் சரி பாத்துக்கிற நம்ம ஹீரோ கிளம்புறான். நிறைய பீர் குடிக்காத உடம்புக்கு கேடுன்னு சொல்லவும் அதாலெல்லாம் நான் செத்துற மாட்டேன்ட்டு நம்ம ஹீரோ போறான். பாசியும் உயிரை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்லவும் நீயும் யார்ட்டையும் வழியே சொல்லாததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க செல்ஃப் டிஃபென்ஸா தான் அதை பண்ணீங்க, இல்லைன்னா தான் நம்ம செத்துருப்போமே. பாஸ் நான் ஒரு ஸ்ட்ரைக் டீமை கிரியேட் பண்ணலாம்னு சொல்லவும் எனக்கு விருப்பம் நம்ம ஹீரோ போகவும் ஜஸ்ட் 20 ரைடு தான், எக்ஸாக்ட்லி 19 சொல்லவும் கரெக்டா 20 ரைடுனா என்ன கில் மாஸ்டர் ஆக போறியா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா கரெக்டா கெஸ் பண்ணீங்க, கொடுக்குற ஆஃபரையாச்சும் கேளுங்களேன் அப்படின்னு நம்ம சொல்றான். அன்னைக்கு நான் உங்க கூட வந்தது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரை. கில்ட் மாஸ்டர் ஆகணும்னா 20 ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இருக்கணும். எங்க அப்பா யூஜின் கம்பெனியோட சிஇஓ, அவர் ஒரு புது கில்ட கிரியேட் பண்ணணும்னு நினைக்காருன்னு சொல்லவும் ஆனா அதுக்கு எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்ல லீடரா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் தான் எங்க அப்பா ரெக்ரூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. டஞ்சன்ல இருந்து கிடைக்கிற மானா ஸ்டோன்ஸ் அண்ட் எசன் ஸ்டோன்ஸ் எவ்வளவு வேல்யூபிள்னு தெரியும். ஹண்டர் அசோசியேஷனும் கில்ட் மாஸ்டர்ஸும் மட்டும் தான் அதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யோஜின் கன்ஸ்ட்ரக்ஷனும் அதை கலெக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும் கண்ட்ரில மொத்தமா 7 எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஆல்ரெடி 5 பேர் கில்டு வச்சிருக்காங்களேன்னு கேட்கவும் எஸ் ரேங்க் ஹண்டர்ல ஒருத்தர் எந்த கில்ட்லயும் இல்ல, மின்பங்கியோ அவர் ரிட்டையர் ஆகலான்னு இருக்காரு அப்படின்னு ஜின்ஹோ சொல்லவும் ஆனா மத்த ஹண்டர் அசோசியேஷன் பார்த்துட்டு சும்மா இருக்காதே நம்ம ஹீரோ கேட்கறான். எங்க அப்பா கண்டிப்பா ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் ரெடி பண்ணுவாரு. எங்க அண்ணன் இன்னும் அவேக்னிங் ஆகல, பட் அவனை லீடரா போடலான்னு அவர் நினைக்கிறாரு. பட் இந்த 19 ரைட்லயும் நான் சக்சஸ்ஃபுல் ஆனோம்னா எங்க அப்பா என்ன சக்சஸரா சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு பாஸ் ஒரு பி ரேங்க் ஹண்டர் மேபி அதை விடவும் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். நான் மத்த ஹண்டர்ஸ் கூட டீம் அப் பண்ணா மேபி அவங்க மோசமானவங்களா இருக்கலாம், ஆனா பாஸ் அப்படி இல்ல அப்படின்னு ஜின்ஹோ யோசிச்சுட்டு இந்த பில்டிங்கை தான் நாங்க ஹெட் குவார்டர்ஸா யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதோட ஒர்த்து 30 பில்லியன். 19 ரைடியோ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சா அது உங்களுக்கு தான் அப்படின்னு அவன் சொல்றான். 30 பில்லியன்ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் தான். நான் டெவலப் ஆகிற ஸ்பீடுக்கு கூடிய சீக்கிரமே ஏறுறாங்க. ஈவன் அதை விடவும் ஹையரா என்னால போக முடியும். ஆனா எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல, நான் தனியாவே தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ரிஸ்க் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வேண்டான்னு சொல்லவும் நீங்க மட்டும் இதை பண்ணீங்கன்னா சாகிற வரைக்கும் உங்க சீக்ரெட் என்கிட்ட சேஃபா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவும் நீ ஓகே சொல்லலைன்னா உன்னை பத்தின சீக்ரெட்டை வெளியே சொல்லிடுவேன் இன்டெரக்டா மிரட்டவும் நம்ம ஹீரோ ஒரு முறைப்பு முறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இறந்து போன ஹாங்டாக்ஸுக்கோட பிரதர் தான் காமிக்கிறாங்க. என் பிரதரை கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவோம். ஆனா என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்கறா. கேட்ட அந்த 2 பேரோட டீடைல்ஸ் எங்கன்னு கேட்கவும் அவளும் கொடுக்குறா. நான் வெளியூர்ல வச்சு கொலை பண்ணா என்ன நடக்கும்னு கேட்கவும் அந்த ஊரோட சட்டத்தை பொறுத்து அங்க வச்சு அவங்க உங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா பேசி நம்ம கண்ட்ரிக்கு உங்க கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு அந்த செக்ரட்டரி சொல்லவும் ஷெட்யூல் எல்லாத்தையும் எனக்கு ஃப்ரீ பண்ணுன்னு சொல்லுவோம். பட் சார் நம்ம கில்டில் ஹண்டர்ஸ்க்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கு, இப்போ அதை பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். அப்ப எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப என் ஷெட்யூல ஃப்ரீ பண்ணு. ஒரு டி ரேங்கர் ஒரு இ ரேங்கர் இந்த 2 பேரையும் நான் கொல்லாம விட மாட்டேன், நான் உங்களை கொல்ற வரைக்கும் நீங்க சாகாம இருங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். நம்ம ஹீரோவும் அவன் சிஸ்டரும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்றாங்க. ஒரு 30 பில்லியன் இருந்தா என்ன பண்ணுவான் நம்ம ஹீரோ கேட்கவும் அம்மா ஹாஸ்பிட்டல் பில்லையும் காலேஜ் ஃபீஸையும் கட்டுவேன்னு சொல்லுவோம். பேலன்ஸா நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு தெரியலையே அப்படின்னு வா சொல்றான். கூட கீப் அப் பண்ண நினைக்காத நம்ம ஹீரோ ஃபாஸ்டா முன்னாடி ஓடுறான். ஈராங்கரை இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானா அப்படின்னு வா பாக்குறா. டெய்லி கோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டான். 10 கிலோமீட்டர்ஸ் தான் லிமிட், பட் நம்ம ஹீரோ 11 கிலோமீட்டர்ஸ் ஓடுனதும் அதுல கணக்குல வருது. சரி நம்ம ஹீரோ புஷ் அப் பண்ணா அதுவுமே வந்து லிஸ்ட்ல ஆட் ஆகுது. ஃபைனலி நான் இருக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து நின்னா. நான் இன்னும் கொஞ்சம் ஓடிட்டு வரேன். நம்ம ஹீரோ திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறான். 20 மேல ரீச் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு மேல லிமிட் ஏற மாட்டேங்குது. புஷ் அப் செட் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ராவா பண்ணுவோம். சீக்ரெட் குவெஸ்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வருது. புதுசா சீக்ரெட் குவெஸ்டா நம்ம ஹீரோ பாக்குறான். ரிவார்டா 10 எபிலிட்டி பாயிண்ட்ஸும் பிளஸ்ட் இல்லைன்னா கர்ஸ்ட் ரேண்டம் லூட் பாக்ஸ் காமிக்கவும் பிளஸ்ட் நம்ம ஹீரோ செலக்ட் பண்றான். அதுல இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு கீ கிடைக்குது. குறிப்பிட்ட ஒரு லொகேஷனை போட்டு அந்த இடத்துல அந்த கீ யூஸ் பண்ணா டீமன் கேசல் டஞ்சனுக்கு போக முடியும். ரிவார்டா லிக்சர் ஆஃப் லைஃப்ங்கிற ஒன்னு கிடைக்கும். அது எந்த வியாதியை வேணா குணப்படுத்தும் அப்படின்னு போட்டிருக்கு. மேபி அது எங்க அம்மாவோட வியாதியவும் குணப்படுத்தலாம், எந்த வியாதியை வேணா அது குணப்படுத்தும் போட்டிருக்குல்ல அப்படின்னு இப்ப
நம்ம ஹீரோவா அந்த லொகேஷனுக்கு போயிட்டு அந்த கீயை யூஸ் பண்றான். இது ஒரு எஸ் ரேங்க் டஞ்சன் அதுல மென்ஷன் ஆயிருந்துச்சு. ஜேஜோ ஐலாண்ட்ல நடந்த எஸ் ரேங்க் டஞ்சன் மாதிரி எஸ் ரேங்க் ஹண்டர்ஸால கூட இதை ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கலாம். ஏன் லிமிட் என்ன ட்ரை பண்ணி பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள போறான். சப்வே ஸ்டேஷன்ல இன்ஸ்டன்ட் டஞ்சன்ல நம்ம ஹீரோக்கு டெலிபோர்டேஷன் ஸ்டோன் கிடைச்சிருக்கும். ஒருவேளை எங்க நம்ம ஹீரோவால ஹேண்டில் பண்ண முடியலன்னா இதை யூஸ் பண்ணி தப்பு ஹெல்ஸ் கேட் கீப்பர் செர்பரஸ் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் வருது. கண்டிப்பா நான் இன்னைக்கு இங்க சாக போறது இல்ல அப்படின்னு உல்ஃப் அசஸிங்கிற டைட்டில் யூஸ் பண்ணி டேஷ் ஸ்பீடையும் நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். செம ஃபாஸ்டா மூவ் ஆகி நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்றான். பட் பெருசா அதுக்கு டேமேஜ் ஏற்படல. மாடலஸ் இன்டென்ட் யூஸ் பண்ணா எதிரியால அசைய முடியாது. பட் அதான் அந்த மான்ஸ்டர் மேல ஒர்க் ஆகல. நம்ம ஹீரோ ஒரு மூஞ்சிலேயே குத்துனாலும் அந்த டேகரோட பாரலைஸ் எஃபெக்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அண்ட் அது நம்ம ஹீரோவோட ஷோல்டர்லயே கடிச்சு துப்பிடுது. கொஞ்சம் கூட விடாம அது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுல நம்ம ஹீரோவோட ஹெச்பி கம்மியாகிட்டே வருது. ரேஸ் மோடுன்னு அந்த மான்ஸ்டர் ஒன்று ஆக்டிவேட் பண்ணுவோம். 3 நிமிஷத்துக்கு அதோட எல்லா எபிலிட்டியும் 300% இருக்கும். நம்ம ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஃபாஸ்டா அதை அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோவால ரியாக்ட் பண்ண முடியாம அடி வாங்குறான். டெய்லி கோஸ்ட்ல உள்ள இன்னைக்கான ஃபுல் ரெக்கவரியை நம்ம ஹீரோ அந்த டைப்ல யூஸ் பண்ணிருக்கான். பட் அப்படி இருந்துமே அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்கான். நம்ம ஹீரோ ஓரமா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்கான். என்னோட ஹெச்பி கம்மியாயிடுச்சு. இன்னைக்கு ஃபுல் ரெக்கவரி அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. இப்படியே போனா செத்துருவேன். பேசாம வெளியே போயிருமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அதை அட்டாக் பண்ணுவோம். டெலிபோர்டேஷன் ஸ்டோன் கீழே விழுந்துருது. இப்போ நம்ம ஹீரோவால அங்க இருந்து வெளியவோ போக முடியாது. ஸ்டோர்ல ஏதாச்சும் ஐட்டம் இருக்கா நம்ம ஹீரோ செக் பண்ணி பாக்குறான். அதுல ஒரு ஹீலிங் போஷன் நம்ம ஹீரோ வாங்கி யூஸ் பண்றான். வெறும் 100 ஹெச்பியை தான் நம்ம ஹீரோக்கு அது கொடுக்குது. அப்போ பாய்சன் அதுல இருக்கிறதையும் நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு ஸ்கில்லும் இருக்கு. பாய்சன் மாதிரியான எதையாச்சும் நம்ம ஹீரோ குடிச்சா ஆட்டோமேட்டிக்கா பாடி அவனை ஹீலிங் பண்ணிடும். ட்ரை பண்ணி பாக்குறதுல தப்பு இல்ல. நம்ம ஹீரோ பாய்சன் எடுத்து குடிக்கவும் ஹெல்த் லாங்லிவிட்டி ஆக்டிவேட் ஆகி நம்ம ஹீரோ பாடி ஹீலிங் ஆகுது. பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோ திரும்பவும் அதை அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ பாடியை டேமேஜ் பண்ணுது. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அதோட ரேஸ் மோட் முடிஞ்சுது. இப்போ நான் அட்டாக் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். அந்த மாஸ்டர் விட்டு கொடுக்குறதா இல்ல நம்ம ஹீரோ பாட்டியே துண்டா கடிச்சிருது. நம்ம ஹீரோட பாதி உடம்பு அதோட வாய்க்குள்ள மாட்டிட்டு இருக்கு. அதை வச்சு நம்ம ஹீரோ அதோட கண்ணிலேயே குத்திக்கிட்டு இருக்கான். அதுவும் வழியில துடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை பில்டிங்லாம் இருக்குது. விடாம நம்ம ஹீரோ அதோட கண்ணிலேயே திரும்ப குத்துறான். அந்த டேகரோட பார்லைஸ் அண்ட் ரெயின் எஃபெக்ட் ஒர்க் ஆகி அந்த மாஸ்டர் ஒளி வழியா நம்ம ஹீரோ கொண்டுதான். ஹெல் கேட் கீப்பரை கொண்டதுனால நம்ம ஹீரோக்கு ரிவார்ட் கிடைச்சு லெவல பார்க்கணும். நம்ம ஹீரோ ஃபுல்லா ஹீலிங் ஆயிருக்கும். ரிவார்டா டீமன் கேசலுக்கு உள்ள போகிற கீயும் ஒரு புது டேகர் அப்புறமா எலிக்சர் ஆஃப் லைஃபை எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிற ரெசிபியோ கிடைச்சிருக்கு. அதுக்கு ஒரு 3 ஐட்டம் தேவை. அண்ட் அது டீமன் கேசலுக்குள்ளதான் கிடைக்கும் போட்டிருக்கு. இப்போ நான் உள்ள போனா கண்டிப்பா செத்துருவேன். நான் ஸ்ட்ராங் ஆயிட்டு திரும்ப வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கூட எஸ் ரேங்க் டஞ்சன்ல நம்ம ஹீரோவால சர்வைவ் ஆக முடியல. ஜஸ்ட் மிஸ்ல தான் இதுல நம்ம ஹீரோ தப்பிச்சிருக்கான். அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்ச அந்த ஜேஜோ ஐலாண்ட் அப்படிங்கறத நம்ம ஹீரோ ஓடையில மென்ஷன் பண்ணிருப்பான். இப்போதைக்கு ஜஸ்ட் நீங்க அதை நோட்டீஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடு இதை விட இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.